அடுத்தபடியாக நம்முடைய பேசுகிறதுக்கு போகிறோம் பார்த்திங்கன்னா, இவங்களும் பிரசன்ன ஜோதிடர். ஜோதிடத்தில் நல்ல ஒரு அனுபவம், நிறைய விஷயங்களை ரொம்ப எளிமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர். கடுகு சிரித்தாலும் காரம் குறைவதில்லை. அந்த மாதிரி அக்காவனுடைய சில விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் அம்மையார் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ செந்தூரன் அறக்கட்டளை நடத்தும் 10வது கருத்தரங்கத்தில் பேச அழைப்பு கொடுத்த சகோதரர் திரு பிரகாஷ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போது நம்ம பேசக்கூடிய தலைப்பு, சகோதரர் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட தலைப்பை கேட்கலை, தலைப்பும் சொல்லலை. அதனால் நாங்களாக ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டோம். இப்போ நேற்று வரைக்கும் ஒரு தலைப்பு எடுத்திருந்தேன். இன்றைக்கி காலையில் தான் யோசனை வந்துச்சு, சரி வேறு தலைப்பு இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சில வார்த்தைகள் நம்ம தெரிஞ்ச கருத்துக்களை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இப்போ என்ன அப்படியே அப்கமிங் என்ன வருது அப்படின்னா, நம்ம எலெக்ஷன் தான். அப்போ அரசியல் சார்ந்து அரசியல் கட்சிகள், நம்ம கட்சிக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, பட் அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன ஜாதக அமைப்பு இருக்கணும், எந்த மாதிரியான விவரங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. மாணவர்கள் பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாம் 10th படித்தவங்களுக்கெல்லாம் ஒரே கவலை, என்ன 11th 12th நம்ம என்ன பண்ணணும், என்ன கோர்ஸ், என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த 11th 12th படித்து முடித்தவங்க என்ன பார்த்திங்கன்னா, அடுத்து என்ன காலேஜ் படிக்கணும், அது எந்த துறை எடுக்கணும், அதே போல் அந்த துறையில் நம்ம நம்மளுக்கு பிடித்த காலேஜ் எடுக்க முடியுமா, இதை பற்றி தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். காலேஜ் முடித்தவங்களுக்கு என்ன இருக்கும், என்ன நினைவுகள் இருக்கும் அப்படின்னா என்ன இருக்குன்னா, அவங்க என்ன நினைப்பாங்க, காலேஜ் முடித்ததுக்கு நம்மளுக்கு எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும், நம்ம படித்ததுக்கே வேலை கிடைக்குமா, இல்லை படிக்காததுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வேலை இல்லாமல் வேறு வேலை வழி இல்லாமல் ஒரு வேலையை நம்மளாக தேர்ந்தெடுத்துக்கணுமா. வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் நீ வேலைக்கு போகலையா, வீட்லேயே உட்காந்துருக்க, தண்டமாக இருக்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் உனக்கு சோறு போடுறதே தண்டமாச்சு அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வந்துடுவோம். அப்போ அந்த வேலைக்கு போகிறவங்கள என்ன நினைப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப் அவங்களுக்கு என்ன ஒரு ஆசையாக இருக்கும், பெரிய ஆசை, நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போகணும், நான் ஒரு டீச்சர் ஆகணும், நான் இந்த எக்ஸாம் எழுதணும், பேங்க்குக்கு போகணும், பேங்க் எக்ஸாம் எழுதணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவோம், காலேஜ் முடிஞ்சு 6 மாதம் ஆகுது, கேம்பஸில் பண்ணுறதுக்கும் உனக்கு ஒரு துப்பு இருந்ததா, கேம்பஸில் நீ வந்தியா, சரி கேம்பஸில் தான் வரல, பிளேஸ்மெண்ட் ஆகலை, முடிச்சுட்டு 6 மாதம் ஆகுது, இன்னும் வேலைக்கு போகாமல் வீட்லேயே இப்படி வீட்டை சுற்றிக்கிட்டே உட்காந்துருக்கையே, சோம்பேறித்தனமாகாதா. நம்மளுடைய கேள்வி, பேரண்ட்ஸோட கேள்விகள்லாம் என்னவாக இருக்கும், இதே வேலையாக தான் இருக்கும். என்ன ஒரே எப்போ பார் வேலைக்கு போப்போம். அந்த குழந்தைகளும் என்ன பண்ணோம், எப்போ பார் வேலைக்கு போன்னு சொல்கிறாங்களே, எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பிடணும், இவங்க தொல்லையே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கும் என்ன ஆகும், கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க, 2 எக்ஸாம் எழுதுவாங்க, 3வது எக்ஸாமுக்கெல்லாம் எக்ஸாம் எழுதலை நான் வேலைக்கே போகிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களுடைய மைண்ட் செட், அப்போ நான் வேலைக்கு தகுந்த மாதிரி படித்த வேலைக்கு வேலை கிடைக்குமா, கிடைக்காது. கிடைச்ச வேலையை திருப்தியாக எடுத்துக்கிட்டு வீட்டு சூழ்நிலையை அறிந்து சில குழந்தைகள் பாதை மாறி போயிடுவாங்க. இந்த பாதை மாறி போகாமல் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் எக்ஸாம் எழுதுனது பாஸ் ஆகிறேன் அப்படின்னா அது என்ன ஜாதக அமைப்பாக இருக்கும். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறேன், டிஎன்பிசி எழுதுகிறேன், குரூப் 4 எழுதுனதுமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் பாஸ் ஆகிடுறேன். அப்போ என்ன ஒரு ஜாதக அமைப்பு அவங்களுக்கு எப்படி இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே யாரை சொல்லுவோம், சூரியன் தான். சூரியன் அவங்களுக்கு நல்ல ஒரு திக்பலமாகவோ ஒரு ஆட்சி உச்சம் பெற்றோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். எல்லாத்துக்குமே சூரியன் ஆட்சி பெற்றிருந்தால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குதா, கண்டிப்பாக இல்லை. சில பேருக்கு ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வுள்ள ஒரு ஜாப் கிடைக்கும், அதில் அவங்க ஹெட்டிங் ஒரு தலைமை பண்புள்ள ஒரு இதாக அவங்க வேலை பார்க்கக்கூடிய வரும். அவங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை வைப்பாங்க, அதுவும் ஆளுமைத்தன்மை தான், அதுவும் சூரிய பலம் இருந்ததுன்னா கிடைக்கும். சரி, அப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எழுதணும்னு சொல்லிட்டேன். அப்போ எக்ஸாம் எழுதணுமா, அப்போ எக்ஸாமுக்குரிய கிரகம் எதுங்க, புதன் அங்கே நல்லா இருக்கணும்.
புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். இப்போ புதன் வந்து கன்னியில் புதன் இருக்காருன்னு வைங்க, எந்த ஜாதகத்தில் அவர் 12ல் இருக்கட்டும் 11ல் இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், பட் கன்னியில் புதன் இருக்கக்கூடிய ஜாதகர் கண்டிப்பாக அறிவு திறமை, புத்திசாலித்தனம், எக்ஸாமில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கக்கூடிய திறமை, இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். இப்போ கன்னியில் புதன் இருக்குது சார், சூரியன் எனக்கு இருக்கணுமே, சூரியன் 11ல் இருக்குது, அல்லது சூரியன் எனக்கு ஆவணி மாதம் பிறந்திருக்காங்க அப்படின்னா சூரியன் எங்கே இருக்கும்? சிம்மத்தில் இருக்கும், நல்லா ஆட்சி பெற்று இருக்குது. அப்படிங்க சிம்மத்தில் சூரியனும் கன்னியில் புதனும் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? எக்ஸாம் எழுதுவாங்க, கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குதுன்னு வைங்க. இப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதையே நம்ம என்ன வேலைக்கு போவோம்? இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்னால் என்ன வேலைக்கு போவாங்க? அது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஒரு 4 கேட்டகரி பிரிச்சுக்குங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரின்னா அவங்களுக்கு கீழே அதுக்கு அடுத்து செகண்ட் கேட்டகரியில் வருவாங்க. 3வது அப்படிங்கிறது அதுக்கு கீழே ஒரு மேனேஜர் அந்த மாதிரியான போஸ்ட். 4வது அப்படிங்கும்போது பியூன். இப்போ ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டரும் அதே ஆஃபீஸில் தான் இருக்கார், பியூனும் அதே ஆஃபீஸில் தான் இருக்கார். அப்போ கலெக்டருக்கு உண்டான அங்கே கிரகம் எது? சூரியன் தான். இங்கே பியூனுக்கு உண்டான கிரகமும் சூரியன் தான். இதே சனி இருக்கார், சனிங்கிறது தான் மக்கள் தொடர்பு. இன்றைக்கி ஒரு மீட்டிங் இங்கே நடக்குது அப்படின்னா உங்களையெல்லாம் சந்திக்கிறோம் அப்படின்னா சனியோட தொடர்பு இல்லாமல் கண்டிப்பாக உங்களெல்லாம் சந்திக்க முடியாது. மக்கள் தொடர்பு ஜனவசியம் அப்படின்னாலே யாருங்க? இங்கே சனி பகவான் தான். அப்போ சனியோட தொடர்பும் இருக்கணும். 7ஆம் இடம் பாவங்களில் பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் தான் மக்கள் தொடர்பு உடையது. அப்போ 7ஆம் பாவம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே 7ஆம் இடத்து அதிபதியோடு கண்டிப்பாக சனி பகவானோட தொடர்பு இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு அரசியல்லையோ ஒரு அரசு கவர்மெண்ட் ஜாப்பில் அரசு சார்ந்த துறைகள்லையோ மக்கள் தொடர்புள்ள ஒரு துறையிலையோ நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா மக்களை சந்திக்காமல் நம்ம இந்த வேலை பார்க்க முடியாது. சர்வீஸ் அப்படின்னு நம்ம சேவை அப்படின்னு போகும்போதே இங்கே மக்கள் தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ சனி பகவானோட இங்கே திறமையும் இருக்கணும். அடுத்து 3ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவம் தான் தைரியத்துக்கு உண்டானது. தைரியம் இல்லாமல் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போய் நிலையை இருந்துட முடியுமா? அரசியலில் நீங்கள் போய் ஜெயிச்சிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ அந்த 3ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கணும். ஒரு மேடை பேச்சில் பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3ஆம் பாவம் தொடர்பு இல்லாமல் மேடையில் வந்து நிற்க முடியாது. அப்போ 3ஆம் இடமும் நல்லா இருக்கணும். என்னங்க எல்லாத்தையும் சொல்கிறீங்க? ஆமாம், லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும். இது எல்லாம் இருந்திருக்கு. லக்னாதிபதி இங்கே நீச்சமாக இருக்கார், இல்லை லக்னாதிபதி இங்கே பலம் இழந்திருக்கார், 6, 8, 12ல் இருக்கார். இவர் உடனே வந்து அரசியலுக்கு வந்துட முடியுமா? பிற்காலத்தில் கடுமையான போராட்டத்துக்கு பின் தான் அவருக்கு கிடைக்கும். இதே லக்னாதிபதி திரிகோண ஸ்தானங்களில் இருக்கார், நல்லா பலம் வாய்ந்து இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு இந்த யோகம் கிடைக்குமா? அப்போ லக்னம். அப்போ நவ கிரகங்களுமே இங்கே நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு அரசியல்லையோ ஒரு அரசாங்கத்துலேயோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயோ நம்ம நீடித்து நிலையாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படின்னா இங்கே கிரகங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இப்போ சூரியன் புதன் எடுத்துக்கோங்க. சூரியனும் புதனும் நான் முதல்ல சொன்னேன், கன்னியில் புதனும் சிம்மத்தில் சூரியனும் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த சூரியன் புதனுக்கும் வந்து இணைவு இருக்குது அப்படின்னா ஒரே கட்டத்தில் இருக்குது. இப்போ எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. சூரியன் வந்து என்ன டிகிரி, புதன் வந்து என்ன டிகிரி, சூரியனுக்கு அடுத்து புதன் வராரா இல்லை புதனுக்கு அடுத்து சூரியன் வராரா? இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதை. அன்புள்ள ரஜினிகாந்த் படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அதில் வந்து ஒரு ட்ராமா சீன் ஒன்று வரும். பாக்கியராஜ் வந்து அதில் நடிச்சிருப்பார், ரஜினிகாந்தும் அதில் நடிச்சிருப்பார். குழந்தைகளுக்காக செல்லக்கூடிய ஒரு ட்ராமா சீன். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு நினைவூட்டுறேன். இப்போ இந்த ட்ராமாவில் என்ன ஆகும்னா அங்கே வந்து பாக்கியராஜ் வந்து அவர் மந்திரியாக இருப்பார். அவருக்கு அரசருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராக இருப்பார். அரசருங்கிறது இங்கே ரஜினிகாந்தாக இருப்பாங்க. இப்போ ரஜினிகாந்த் அங்கே ஆளுமே இருப்பார். ஒரு 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 பிரச்சனைன்னு ஒன்று வரும், அதை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த மந்திரி வந்து உதவி பண்ணுவார். யார்? பாக்கியராஜ் உதவி பண்ணுவார். அப்போ வந்து அந்த ராஜா என்ன பண்ணுவார்? மகிழ்ந்துருவார். நம்மளுடைய பிரச்சனைக்கு இவர் வந்து ஒரு நல்ல தீர்வு கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மந்திரியை வந்து ரொம்ப புகழ்ந்து தன்னுடைய கிரீடத்தை எடுத்து பாக்கியராஜுக்கு வைப்பார். வச்சுட்டு எனக்கு எதுக்குங்க அப்படின்னா, இல்லை பரவாயில்ல, நீங்கள் போய் என் சிம்மாசனத்தில் ஒரு நாள் நீங்கள் என் சிம்மாசனத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைப்பார். இப்போ என்ன ஆகுங்க, புதன் மந்திரிங்கிறவர் தான் புதன், ஆலோசனை சொல்லக்கூடியவர் இங்கே புதன். அரசருங்கிறது சூரியன். ராஜா சூரியனுக்கு அடுத்து புதன் டிகிரி இருந்துச்சு அப்படின்னா மந்திரியானவர் நல்ல ஆலோசனை தன்னுடைய அரசருக்கு கொடுப்பார். இதே வந்து புதனுக்கு அடுத்து சூரியன் இருக்கார், அது என்ன நிலைமை? அப்படி போய் மந்திரி யார்? பாக்யராஜ் போய் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்றார். அப்போ அவர் சொல்கிறது தானே,
அப்போ என்ன பண்ணிடுவார், நான் எனக்கே எல்லாம் தெரியும், நான் எதுக்கு உன் பேச்சை கேட்கணும் அப்படின்னு அரசறிவே திரும்ப கேள்வி கேட்பார். இதுதான் புதனுக்கு அடுத்து சூரியன் இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, அங்கேயும் வந்து ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, எதிரி நாட்டுகள் படைகள் வந்துடும். அப்போ படையெடுத்து போகிறவர் யார்? அங்கே தைரியம் உள்ளவர், அங்கே அரசர் தான் அங்கே படையெடுக்கி வந்து நம்ம போர் போடுறதுக்கு போகணும். மந்திரி போக மாட்டார். ஆலோசனை சொல்கிறதோடு அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. புதன் எப்பயுமே போருக்கு போக மாட்டார். செவ்வாயாக இருந்தால் போருக்கு போவார். போர்ப்படை தளபதி அப்படின்னா அங்கே செவ்வாய் தான். இப்போ சூரியன் தான் போகணும். ஆனால் அரசர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய மந்திரியோட இடத்துல அரசர் உட்காந்துருக்காரு, அரசரோட இடத்துல மந்திரி உட்காந்துருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய புத்திசாலித்தனம் என்ன சொல்வார், சரி நான் வந்து சொன்னது தப்பு தான், ஆனால் நான் வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறேன். அந்த எதிரி நாட்டு மன்னனை வர சொல்லி சமாதான பேச்சில் கையில் வந்து போர், அதாவது கை வந்து பலம், கை பலம் யாருக்கு இருக்குது, எந்த பக்கம் சாயுதோ அவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கு வர சொல்லுவார். அதுவும் இவரால் முடியாது, ஏன்னா மந்திரினால் கை பலம் கொடுக்க முடியாது இல்லையா. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, என்னுடைய மந்திரி எனக்கு சொன்னபடி அரசர் கட்டளை கேட்பார், எனக்கு பதிலாக அவர் வந்து போர் கை பலத்தை வச்சு அந்த போட்டியில் கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, புத்திசாலித்தனம் அப்படிங்கிற எந்த இடத்துல எப்படி பேசணும், ஒரு சாதுரியம், இடத்துக்கு ஏற்ற நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், அப்போ எதை சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த புதனுக்கு தான் இருக்கும். அப்போது மந்திரியாக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் இந்த கதை எதற்காக அப்படின்னா, புதனுக்கு அடுத்த சூரியன் இருந்தால் நானே ராஜா நானே மந்திரின்னு மந்திரி சொல்லிடுவார். இதே சூரியனுக்கு அடுத்து புதன் இருந்தார்னா கண்டிப்பாக அரசருக்கு நல்ல ஆலோசனை வழங்கி அரசரை வந்து ஒரு நல்ல ஒரு கௌரவமான இடங்களுக்கு கொடுத்துட்டு போகிறது இங்கே சூரியன் தான். அப்போ டிகிரி வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும், உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கட்டங்கள் என்ன டிகிரி தொடுது அப்படிங்கிறத விஷயத்தை பொறுத்தும் நம்மளுடைய ஜாதக பலன்கள் மாறும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ பொதுவாக சொல்ல சூரியன் புதன் சூரியன் புதன் சூரியன் புதன் எனக்கு இந்த இணைவு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் புதனுக்கு அடுத்து சூரியன் இருக்கா இல்லை சூரியனுக்கு அடுத்து புதன் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இப்போ அந்த கிரகங்கள் அந்த வீட்டு அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும், அந்த கிரகத்தை எந்த கிரகங்கள் பார்க்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ இந்த விஷயங்களை பொறுத்து இந்த லக்னத்துக்கு அது எத்தனாம் இடம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ இது எல்லாத்தையும் இது பொறுத்து தான் அந்த ஜாதக பலன்கள் மாறும் அப்படிங்கிறத நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். சரி, இப்போ கவர்மெண்ட் ஜாப் எழுதுகிறாங்க. இப்போ நான் சொன்னேன்னே இந்த புதன் நல்லா இருக்கார் அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவங்க வந்து நல்லா எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட்டு மார்க் பாஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது. கண்ணியில் அதே புதன் தான். லக்னம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம். லக்னாதிபதியாகிய செவ்வாயும் சூரியனும் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்காங்க. பொதுவாக 10ல் செவ்வாய் இருந்தாலும் திக்பலம் தான், சூரியனாக இருந்தாலும் திக்பலம் தான். இங்கே 10ல் வந்து லக்னாதிபதியோடு சேர்ந்து சூரியனும் திக்பலம் பெற்றிருக்கார். அடுத்து 11ல் புதன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் நல்லா வரும். இப்போ புதன் நல்லா இருக்கார், செவ்வாய் நல்லா இருக்காருனால இங்கே ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க வந்துடுவாங்க. அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா போகணும், இருந்தாலும் எக்ஸாம் எழுதணும் இல்லையா. அப்போ எக்ஸாம் எழுதி அதுலேயும் பாஸ் ஆனால் மட்டும்தான் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக போய் உள்ள எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இந்த ஜாதகருக்கு வந்து அதாவது பிசி அவங்க வந்து போலீஸ் கான்ஸ்டபிளாக வர்றதுக்கு வாய்ப்பு தான் இருந்தது. அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் இருந்தது. இருந்தாலும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எழுதி நல்ல மார்க் எடுத்து தான் அவங்க போனாங்க. புதன் சூரியன் எங்கே இருக்கார், புதன் வந்து கண்ணியில். அப்போ இந்த ஜாதகர் வந்து முதல் எக்ஸாம் எழுதுனதையுமே பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்தாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் கிடந்து ஃபஸ்ட்டு இதில் போய் நல்ல ஒரு ஜாப்பில் இருந்து இப்போ வரைக்கும் கான்ஸ்டபிள் அந்த காவல்துறை அப்படிங்கிறது செவ்வாய்ங்கும் போது இங்கே காவல்துறை சீருடை பணியாளர்கள் தான். அப்போ நல்ல ஒரு ஜாப் அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த ஜாதகம் தான். 10ஆம் இடமும் நல்லா இருக்கணும். அதே போல் இவங்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7ஆம் அதிபதி யார், சுக்கிரன். அவரும் வந்து நல்ல நிலைமையில் 10ஆம் இடத்துல தான் இருக்கார், 11ஆம் இடத்துல. அப்போ அதுவும் ஒரு நல்ல நிலைமை. அப்போ 7ஆம் இடமும் சம்மந்தப்படுது. இருந்தாலும் இவங்க மக்கள் தொடர்பாக வெளியில் போய் அவங்க செய்யறல, ஆஃபீஸ்குள்ளாரையே ஒர்க் பண்ணுறாங்க. புதன் இங்கே நல்லா இருக்கு இல்லையா. அப்போ சனி பகவானோட தொடர்பு இல்லை அப்படிங்கும்போது இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா ஆஃபீஸ்குள்ளாரையே ஒர்க் பண்ணுற அளவுக்கு யூனிஃபார்ம் தான் போட்டிருக்காங்க. பட்டு ஸ்டாஃப் பெரிய பெரிய குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி இடங்களில் அவங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்கும் அந்த மாதிரி பண்ணுற வேலை, ரைட்டிங் எழுதுகிற வேலை, புதன் நாளே நம்மளுக்கு எழுத்து தான். அப்போ ரைட்டிங் எழுதுகிற வேலை, இந்த மாதிரியான ஒர்க்கை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான். இப்போ அரசியலில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா 7ஆம் இடம் கண்டிப்பாக அவங்களுக்கு சனியோட தொடர்பு இருக்கணும். இப்போ
இப்போ பல நம்ம ஜாதகத்துலலாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட ஜாதகமாக இருக்கட்டும், கலைஞரோட ஜாதகத்தில் எல்லாருக்குமே 7ஆம் இடம் அருமையாக இருக்கும். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறத மக்கள் தொடர்பு உங்களோட சேர்ந்து நாங்கள் பேசுகிறோம், உங்களுக்காக வேண்டி நாங்கள் பேசுகிறோம். அப்போ அவங்களுடைய ஆதரவு, வாடிக்கையாளர், கஸ்டமர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாடிக்கையாளர், இவங்களுடைய ஆதரவு நம்மளுக்கு கிடைக்கணும், உங்களுடைய தொடர்பு, மக்கள் தொடர்புகிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 7ஆம் இடத்துக்கு தான் கண்டிப்பாக இருக்கும். இப்போ 7ஆம் அதிபதியோட சனி பகவான் கண்டிப்பாக தொடர்பில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அரசியலில் நீடித்து நிலையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதே போல் சூரியன் சனியோட இணைவு இருந்தாலும் 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டாலும் இவங்களும் வந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து கட்சியிலேயே இருப்பாங்க, ஒரு அந்த பதவியிலேயே இருப்பாங்க அப்படிங்கிறது தான். இப்போ கலைஞர்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய இறக்குற தருவாயில் வரைக்கும் அவருடைய ஆட்சியில் தான் இருந்தார். அப்போ அங்கே சூரியன் சனியோட தொடர்பு இருக்குது. இதே வந்து விஜயகாந்த் அவர்களோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து 7ஆம் இடம் சனி பகவான் சந்திரன், 2ஆம் இடத்துல சந்திரன், 2ஆம் இடத்துல சனி சந்திரனோட சந்திரனோட சனியும் சேர்ந்துருக்கு. எப்படி இப்படின்னா அங்கே பார்த்திங்கன்னா நம்மளை தேடி வர்றவங்க, 7ஆம் இடம்ங்கிறது வாடிக்கையாளர்கள், தன்னை தேடி வரக்கூடிய அதாவது ரசிகர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தேடி வரவங்களுக்கு உணவு போட்டு அனுப்புவார். வள்ளல் அப்படிங்கிறது அங்கே சந்திரன், உணவு தான் அங்கே. அப்போ 2ஆம் இடம் உணவை தானமாக கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் அன்னதானம் அங்கே நடந்துட்டு தான் இருக்குது. எப்போவுமே அந்த செவியடு அடுப்பு அப்படிங்கிறது எரிஞ்சிட்டு தான் இருக்குது. அப்படின்னு அந்த வள்ளல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே வருதுன்னா 7ஆம் அதிபதியோடு இங்கே 2ஆம் அதிபதியும் தொடர்பு இருக்குது. அப்போ சந்திரன் தொடர்பு இருக்கும்போது அன்னதானம் இப்போ வரைக்கும் வயிறார உணவு போட்டுட்ருக்காரு அப்படிங்கிற விஷயந்தான். அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே குரு என்ன இடத்துக்கு கொண்டு வராரு அப்படின்னா ஒரு புகழ் கௌரவம், ஹம்ச யோகம், பத்திர யோகம், பஞ்சபகா புருஷ யோகங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஹம்ச யோகம்ங்கிறது கேந்திரத்தில் குரு பகவான் இருக்கும்போது தான், ஆட்சி உச்சம் பெறும்போது அங்கே புகழ் கௌரவம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் கை ராசிப்பா, முக ராசிப்பா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக சுக்கிரனோ புதனோ குருவோ 3 சுபகிரகங்களும் கேந்திரத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக முகராசி. ஒரு எம்ஜிஆரோட படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து வயசானவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஏம்மா அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அந்த முகத்தை பாரியா, அந்த முகத்தை பார்க்குறக்காகவே நான் திரும்ப திரும்ப படத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த முகராசி அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா அந்த குரு பகவானும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய இடம் தான். அந்த குரு நல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் ஒரு முக வசியம், ஒரு சுக்கிரன் வந்து அங்கே உச்சம் பெற்றிருந்தாலும் அங்கே முகவசியம், கைராசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக இருக்கும். அப்போ புகழ் கௌரவம் கொடுக்கக்கூடிய இடம் எங்கெங்க, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கீங்க, எல்லாருமே இந்த ஒரு எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அத்தனை டிஸ்ட்ரிக்டும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கும், அது போக துணையாக சப் கலெக்டரும் இருப்பாங்க. இப்படி இருந்தும் எத்தனை கலெக்டர் நம்மளுக்கு தெரியும், அவங்களுடைய பேர் நம்மளுக்கு தெரியணும், அவங்களுடைய புகழ் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் குரு கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்கணும். சூரியன் செவ்வாய் மட்டும் இருந்தால் மட்டும் கவர்மெண்ட்டில் நம்ம ஜாப் வாங்கிடும். ஆனால் பேரும் புகழும் கிடைக்கணும்னா அங்கே குரு எப்படி இருக்கணும், நல்ல ஒரு நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் புகழ் கௌரவம், ஒரு பதவி இதெல்லாம் தேடி வரணும். உயர் பதவினால இங்கே சூரியன் தான். இதே குரு இங்கே சம்மந்தப்பட்டுன்னா கண்டிப்பாக கோயில், ட்ரஸ்ட், அறநிலையத்துறையில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக முடியும். அப்போ எந்த துறையை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ குரு நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிசி எழுதுறீங்களா, அல்லது அந்த எழுதுறதுக்கு பதிலாக இங்கே பேங்க் எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா டீச்சருக்கு அப்படின்னு வரும்போது குரு நல்லா இருந்தாருன்னா, அதே புதனும் நல்லா இருக்கும்போது படித்து முதல் இடத்துலையே என்ன ஆகுங்க, பாஸ் ஆகும். பாஸ் ஆன பிறகு அந்த குருவோட இது என்னென்னா ஆசிரியர் பணி. அப்போ அந்த பணிக்கும் கண்டிப்பாக அங்கே 10ஆம் இடமும் 6ஆம் இடமும் சம்மந்தப்படணும். அப்போ இங்கே சூரியனும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த டீச்சிங். நிறைய பேர் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, டபுள் டிகிரி முடிச்சுட்டு எம்எட் பிஹெச்டிலாம் முடிச்சுட்டு இன்னும் வேலை கிடைக்காம இருக்காங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எக்ஸாம், பேங்க் எக்ஸாமும் எழுதலாம். குரு நல்லா இருந்தாருன்னா பேங்க் எக்ஸாமும் எழுதலாம், கோயில் அறநிலையத்துறை அந்த சார்ந்த விஷயங்களையும் பண்ணலாம். கண்டிப்பாக இவங்க எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு அப்போ ஒரு மாணவர் வந்து எந்த துறையை தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரக இணைவுகள் 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் சம்மந்தப்படுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக அதுக்குரிய தேர்வுகள் பண்ணும். குழந்தைகளை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அவங்களுடைய விருப்பங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஜாதகப்படி எந்த கிரகம் நல்லா இருக்குது, வலிமையாக இருக்குது, அப்போ எந்த துறையில் அவங்க சாதிப்பாங்க, எந்த துறைக்கு அவங்க கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய ஜாதகத்தை
பார்த்து அதன் பிறகு வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறது தான். அதே போல் அரசியல் கட்சிகள்லையும் அப்படி தான். நிறைய பேர் எல்லாருமே கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர்னு நிறைய பேர் நிற்கிறாங்க. பட் எல்லாருமே ஜெயிக்கிறாங்களா? அது இல்லை. அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் இங்கே சனி பகவான் சூரியன் எந்த தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க ஜெயிப்பாங்களா. வெற்றி பெறதுங்கிறது 11ஆம் இடம் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியாது. 11ஆம் இடம் இல்லாமல் ஆசைகள் நிறைவேறாது. அதனால் இந்த ஜாதக அமைப்பை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சனி தொடர்புன்னா மக்களாட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மக்கள் தொடர்புடைய விஷயங்கள் நீடித்து நிலைக்கு இருக்கும் சூரியன் சனி தான். அப்போ அதற்குரிய நீங்கள் வழிபாடு அப்படின்னு ஒன்று எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கரிய மாணிக்கம் பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரை நீங்கள் வழிபாடு செய்யணும். தினமும் சூரிய நமஸ்காரம், ஆதித்ய ஹிருதயம் படிக்கணும். இது படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நீடித்து நிலைக்கும், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ராகு, இங்கே ஞாயிற்றுக்கிழமையில் ராகு வேலையில் பைரவருக்கு விளக்கு போட்டு தொடர்ந்து 7 வாரம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்குமே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். நல்ல வழிபாடுகளை எடுத்துக்கோங்க. இது சம்பந்தமாக அரசியல் சம்பந்தமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, விருப்பப்படுறீங்களோ, உங்களுடைய ஜாதகம் சம்பந்தமான எந்த கேள்விகளுக்கும் நீங்கள் என்னை தொடர்புலாம். என்னுடைய பேர் வந்து ஸ்ரீமதி கவிதா சக்திவேல். ஃபோன் நம்பர் 9751849308 என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் திருப்பூர் சகோதரிகள்ங்கிற ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்கோம். 15 கருத்தரங்கம் முடிச்சு நானும் ஈஸ்வரி ராஜ் 2 பேர் சேர்ந்து தான் நடத்திட்டுருக்கோம். காங்கேயம் ரோட்டில் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை வந்து கருத்தரங்கம் நடைபெறும். விருப்பம் உள்ளவர் கலந்து கொள்ளலாம். மறுபடியும் என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன். 9751849308 என்ற எண்ணிற்கு கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இப்பொழுது அன்பு சகோதரி கவிதா சக்திவேல் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அற்புதமாக பேசிய அன்பு சகோதரி ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் அவர்களுக்கு செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.